இயக்க சகோதரர்னு ஆரம்பிக்கிறாங்க. எதை எடுத்தாலும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இயக்க சகோதரர். நம்ம முதல் அவருக்கு கொடுத்துருங்க. அப்துல் ரஹ்மான், அவர் நம்ம முக்கியமாக அமைப்பில் செயல்படுறவரால் அவருக்கு கொடுத்துருங்க. இவருக்கு கொடுத்துருங்க, இஸ்மாயிலுக்கு கொடுத்துருங்க, அவர் முக்கியமான ஒரு அமைப்பில் செயல்படுற. என்னது மக்கள்கிட்ட சொல்லுங்களேன், அப்படி எமது அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் ஜக்காத்துல் ஃபித்ர் தாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் ஜக்காத்துல் ஃபித்ர் தாருங்கள், காரணம் எங்கள் அமைப்பை தான் நாங்கள் முற்படுத்துவோம். கேட்குற டைமில் முஸ்லீம்கள் அனைவர்த்தையும் எடுக்கிறது, கொடுக்குற டைமில் என்ன அமைப்பில் முக்கியத்துவர், எங்கள் அமைப்பில் முந்தியவர், அவர் கஷ்டப்படுறவர், அவர் மருமகண்ட பேரற புள்ள என்ன செய்யுது கஷ்டப்படுது, இப்படியெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அது என்ன இது? அப்போது மக்கள்கிட்ட நம்ம எதை சொல்லி எடுக்கிறோமோ அதை சொல்லி தான் என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும். பொருளாக அந்த பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட பணமாக எடுக்கலாம், பொருளாக எடுக்கலாம், பொருளாக கொண்டு போய் சேர்க்கணும். அதை சேர்க்கிற சந்தர்ப்பத்தில் அமைப்பு என்ன செய்யக்கூடாது, நேர்மையானவங்களாக இருந்தால் நீங்கள் உண்மையிலே ஒரு நேர்மையாக அமைப்பு வளர்க்கணும்னு நினச்சி அப்படி தான் நடப்பாங்க. நாங்கள் மக்கள் என்று எப்படி இருக்கணுமோ எல்லா ஊர்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களை கிளைகள் மூலம் நம்ம என்ன செய்கிறோம், அதாவது விநியோகிக்கிறோம். அமைப்பு நம்ம பார்ப்பதில்லை, முஸ்லீம் சகோதரர்கள் அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். வறுமையை தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இப்படி விநியோகிக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கலாம், கூடுதலாக கூட என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம். இப்போ சில நேரத்தில் அவங்க ஒரு நிர்ணயம் வச்சுருப்பாங்க, 1000 அப்படின்னு வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். அதில் வந்து 800 தான் என்ன செய்யும், அந்த உதாரணமாக அந்த கிலோவுக்கு போகும்னு வைங்களேன். அந்த மொத்த கிலோவுக்கும் 800 தான் போக முடியாது, 200 என்ன செய்யும் எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துல என்ன செய்யுது இருக்குது. அவர் சொல்லி கொடுக்கலாம், இதில் வந்து 800 தான் நீங்கள் அதாவது கேட்டுக்கிறீங்க, 800 தான் இது போகுது, 200 எக்ஸ்ட்ரா வாய்க்கு அதுக்கு வேறு ஏதாவது என்ன செய்யலாம், நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அல்லது நீங்கள் அதை உங்களோட வேலைகளுக்கு என்ன செய்யலாம், தவாவுடைய நல்ல வேலைக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி கொடுத்தா அது வேறொரு அம்சம். அதை அவங்க என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம நிர்ணயிக்கிறத எப்படி நிர்ணயிச்சிடறோம்டா, 2.5 கிலோ வந்து உதாரணம் மொத்தமாக கொடுக்கக்கூடியது 800 ரூபா அப்படின்னா ஒருவருக்கு 1000 ரூபான்னு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது. இப்போ ஏற்கனவே நிர்ணயிக்கிற சந்தர்ப்பத்திலேயே 200 அதிகமாக மக்கள்கிட்ட வாங்குறீங்க, இது ஹராம். இது என்ன ஹராம்? எமௌண்ட் எவ்வளோ, நீ இது வாங்கினீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு போகுது, 800 தான் போகுதுன்னா நீங்கள் எப்படி 1000 நிர்ணயிச்சிங்க? அப்போ அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ரசூலுல்லாஹ்வோட பேரை சொல்லி அதிகமாக என்ன செய்றீங்க, எடுக்கிறீங்க. சொல்லுங்கள் பகிரங்கமாக, எப்படி 800 தான் அவங்களை இதுக்கு போக போகுது, மேலதிகமாக நாங்கள் 200 சொல்லியிருப்பதற்கான காரணம் இன்னென்ன விஷயங்கள் செய்யல. விரும்பியவர்கள் 800 ரூபா தரலாம், விரும்பியவர்கள் என்ன செய்யலாம், அதாவது 1000 தரலாம் அப்படி என்று சொன்னால் அது நேர்மை. அது இல்லாமல் எமௌண்ட்டை வந்து 1000 அந்தந்த மற்ற செலவுகள் இருக்குது, நம்ம பார்சல் பண்ணுற அந்த செலவுகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கல வேண்டி அதை எப்படி அவன்கிட்ட எடுக்கிறது, நீங்கள் அதை அவன்கிட்ட எடுக்க முடியாது, அவனே பார்சல் பண்ணி கொடுத்துருவான். நீங்கள் பார்சல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எமௌண்ட்டை மட்டும் தான் என்ன செய்யணும், நீங்கள் அதில் எடுக்கணும். மேலதிகமாக அவன் தந்தான்னு சொன்னால் அது வேறொரு அம்சம். அல்லது நீங்கள் அந்த மேலதிகத்தை சொல்லணும், அந்த மேலதிகத்தை சொல்லணும். இதில் தவிர்க்க முடியாதது குற்றம் இல்லை. தவிர்க்க முடியாதது குற்றம் இல்லைண்டா என்ன, 800 எக்ஸாக்டாக வராது, சில பொழுதில் அது 790 வரும். அது நம்ம தவிர்க்கவே முடியாமல் 800 நம்ம என்ன செய்ய போடுவோம், ஏன்னா நம்ம நஷ்டப்படக்கூடாது என்றதுக்காக நம்ம 800 போடுறோம்னா அது பொது அறிவு, அது எல்லாருக்கும் என்னது விளங்கக்கூடிய விஷயம். இது அப்படி செய்கிறது இல்லை. பொதுவாக 10 ரூபா போடுறதுக்கு 100 ரூபா போட்டுடுறது, அது வந்து என்ன தவறான ஒரு நடைமுறை என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுது கொடுப்பது, இதான் என்னுடைய இறுதி பகுதி. இது எப்பொழுது கொடுப்பது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹதீஸில் வந்து நாளை பெருநாள் என்று பிறை கண்ட பின்னால் கொடுப்பது சம்பந்தமாகத்தான் வந்திருக்கு. பிறை கண்ட பின்னால் நாளை பெருநாள் அப்படின்றத தெரிஞ்ச பின்னால் ஏழைகளுக்கு ஒப்படைத்தல். எனவே கலெக்ட் பண்ணுறது நம்ம எப்பயும் கலெக்ட் பண்ணலாம், ரமலான் ஆரம்பத்திலிருந்து கூட என்ன செய்யலாம், நம்ம கலெக்ட் பண்ணலாம், சேமிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற நேரமாக இஸ்லாம் சொல்லக்கூடியது நோன்பு பிறை கண்ட பின்னால். உண்மையிலே அப்படி செய்யலுமே இருந்தால் அது ஒரு சிறப்பு. ஏன்னா நம்ம இன்னொரு சமுதாயத்துக்காக பாடுபட்டுக்கிட்டு இருப்போம். நிறைய அமைப்பு சகோதரர்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும், கூலி கொடுக்கணும், எடுத்துட்டு அவங்க நாளைக்கு பெருநாளைக்கு நம்ம உடுப்பு அண்ணன விஷயமா நம்ம போயிட்டு இருப்போம். அவங்க அந்த அமைப்பில் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, போய் அந்த ஒவ்வொரு ஏழைகளை தேடி இப்போ அந்த வேலை செய்கிறவங்க, இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில கஷ்டப்பட்ட கம்பெனிகள் இருக்கும், அதில் வேலை செய்கிறவங்களுக்கு கொண்டு போய் அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்களோட வேலை என்னென்னு பார்த்தா அந்த அரிசிகளை கொண்டு போய் சேர்க்குறது, அவங்கள கொண்டு போய் கொடுத்துட்டு வரது, கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது. அவனுக்கு எவ்வளோ பார்சல் சேர்ந்தால் கூட அது அவனுக்கு நன்மை தான். அவனுக்கு வந்து என்ன ஒரு 50 கிலோ கூட ஒத்தனை கொண்டு சேர்ந்தால் கூட விற்று கூட என்ன செய்யலாம், அதில் வாழ்ந்துக்கலாம். அப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது உண்மையிலே பரக்கத்தான செயல். அதான் மகரிபுக்கு பிறகு கொடுக்கறதுல அவ்வளோ பெரிய நன்மை இருக்கு. ஏன்னா நான் உலக எந்த வேலையை விட்டு போட்டு உலக வேலையை விட்ட பின்னால் நான் இதுக்காக பாடுபட்டு இருக்கிறேன். இவ்வளோ நாள் தராவி தொழு விட்டு இரவு தொழுது கொண்டிருந்தேன், நோம்புக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த மக்களுக்காக பாடுபடுறேன், அவங்களோட சந்தோஷத்துக்காக பாடுபடுறேன். போய் ஒவ்வொரு பிரதேசமாக போய் நம்ம என்ன செய்கிறோம், அதை கொடுக்குறோம்னா
அது உண்மையிலே சிறப்பான வேலை. பல அமைப்பினர்கள் அதை செய்கிறாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அந்த தியாக உணர்வுகளோடு நம்ம செயல்படுறது ஒரு சிறப்பான வேலை. சில பொழுதுகளில் அவங்க செயல்படாது விட்டால் அந்த இடங்களுக்கெல்லாம் போயிருக்குமா அப்படி என்ற கேள்வி வரக்கூடிய இடங்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பாக இருந்து செய்கிறாங்க. அந்த விஷயம் அப்படி செய்யக்கூடிய சவர்கள் இந்த விஷயத்தை நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்களை நிறைய கவனத்தில் எடுக்கணும். இந்த மாதிரி செய்வது மிக சிறப்பு. அப்போ அவர் வந்து வேலை எத்தனை மணிக்கு முடியும்? 9 மணிக்கு முடியலும், 10 மணிக்கு முடியலும், 11 மணிக்கு முடியலும். பெரிய கூலி. அந்த மகரிப் பருவ கொண்டு போய் கொடுக்கறது பெரிய ஒரு கூலி. அந்த ஊர் வந்து என்ன செய்யணும்னா அவர்கள் அவனோட வேலையை பார்க்கணும். நம்ம ஏழைகளுடைய வேலைகளை என்ன செய்வோம்? பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இன்கேஸ் மகரிபுக்கு முன்னால் நமக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியாத சில இடங்கள், சில சூழல்கள், சில சந்தர்ப்பங்கள், சில இவைகள் இருக்குமாக இருந்தால் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னால் என்ன செய்யலாம்? அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்டா, நாளை பெருநாள்ண்டா முன்னால் எங்களுக்கு 29ஆம் நோம்பில் தான் கொண்டு போய் சேர்த்தால்தான் அது போய் சேரும், அப்போ தான் நம்மளாலே முடியும், அவங்களுக்கு கொண்டு போய் சேரும் என்ற ஏதோ ஒரு காரணம், எங்களால் முடியும் அல்லது போய் சேரும், இந்த 2 ஒரு காரணம் இருந்தால் 29 நாள் என்ன செய்யலாம்? நம்ம கொடுக்கலாம். அல்லது 28. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது. அவர்கள், அதாவது நபி தோழர்களை சொல்கிறாங்க, அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் என்ன செய்வார்கள்? அதை யுஅத்தூன் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற அறிவிப்பு என்ன செய்து வருது. இப்னு உமர் ரலியல்லாஹு அப்படின்னு இது புகாரில் வருது முஅல்லகாக. அதுபோல் இப்னு உமர் ரலியல்லாஹு அப்படி செய்வார்கள் என்று அபூதாவுதில் ஒரு செய்தி வருது. எனவே இந்த 2 என்றது மிக பேணுதல். 3 நாட்கள் பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. இந்த 3 நாட்கள், இந்த 2 என்றது மிக பேணுதல். அந்த 2 நாட்களுக்குள்ளே என்ன செய்யுது? கொடுக்கிறதுன்றது. 3 நாட்கள் என்று பின்னுக்கு போகிறது. அதுக்கு முன்னால் கொடுப்பது என்பது ஃபித்ராவாக என்ன செய்யாது? அமையாது. 10 கொடுக்கறது, 15 கொடுக்கறதுலாம் ஃபித்ரா அமையாது. பொது தர்மங்களாக நல்ல வேலைகளாக அது அமையும். எனவே இந்த அடிப்படையில் கால எல்லை என்றது மிக சிறப்பான கால எல்லை வந்து அதாவது தொழுகைக்கு முன்னால், தொழுவதற்கு முன்னால், மகரிபுக்கு பின்னால், அது வந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய அழகான நேரம். அப்படி கொண்டு போய் கொடுத்து அந்த மாதிரி அவர்களை சந்தோஷப்படுத்துறது, அந்த நேரத்தில் அது கொண்டு வந்து சேர்றதுன்றது நம்ம ஒரு 15-20 கிலோன்னு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தராக கொண்டு கொடுப்பாங்களே, அதில் ஒரு மகிழ்ச்சி என்ன செய்யும்? அதில் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதைத்தான் நம்ம முயற்சி எடுக்கணும். அதோடு சேர்த்து யாராவது மேலதிகமாக சேர்க்க நினச்சா, 2.5 3ஆக கொடுக்க நினச்சா அவர் புரிஞ்சுக்கணும். 3 ஓகே, 3 நம்ம அந்த கருத்து முரண்பாடு இருக்குன்னு சொன்னதுனால 3 கிலோ 4ஆக கொடுக்க நினச்சாருன்னா அந்த 1 கிலோ வந்து சதகத்துல் ஃபித்ர் அல்ல. சதகத்துல் ஃபித்ர் 3 அல்லது 2.5 தான். மற்றது என்னென்னா மேலதிக தர்மங்கள். அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு பொருட்களை சேர்த்து, சீனியை சேர்த்து, தேங்காவை சேர்த்து, மற்ற விஷயங்களை சேர்த்து கொடுத்தால், இறைச்சி சேர்த்து இப்படி கொடுத்தால் அதெல்லாம் பிழை இல்லை. அதில் சிறப்பு, அதெல்லாம் நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு இது. ஆனால் முக்கியம் 2.5 அரிசை ஒன்றாக்கிடக்கூடாது. 2.5 கிலோவாக சேர்ந்துக்கூடிய 10 கிலோவை எடுத்து 5 கிலோ அரிசியை கொடுப்போம்னா என்ன செஞ்சிடக்கூடாது? எடுத்துடக்கூடாது. 10 கிலோ தான். இந்த அடிப்படையில் என்னது? அது கொண்டு போய் சேர்ப்பது ஒரு மிகவும் என்ன செய்யும்? சிறப்பாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லுவார்கள், அந்த ஹதீஸ் தாயிஃபானது. இந்த ஃபித்ரா என்பது என்னது? நோம்பாளிக்கு ஒரு சுத்தமாக அமையும். அடுத்தது என்ன? அந்த அவர்களுடைய நோன்பை சுத்தப்படுத்தும் என்றதாக அமையக்கூடிய செய்தி வந்து என்ன? ஒரு பலகீனமான ஒரு செய்தி. மற்றபடி சதகத்துல் ஃபித்ர் என்றது எங்களுக்கு கடமை, வாஜிப், நம்ம கட்டாயம் என்னது செய்ய வேண்டிய ஒரு அம்சம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பான முறையில் இந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடிய மக்களாக எம்மனை ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.